வணக்கம் சித்தர்யுகம் ஹேண்டிகிராஃப்ட்ஸில் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். ஆனால் அது ஆல்ரெடி பார்த்தது மறுபடியும் மக்களுக்கு போய் சேரட்டுங்கிறதுனால நான் சொல்கிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். நிறையா பேர் ஆதரவு கொடுக்குறீங்க, வேணுங்கிறதெல்லாம் வாங்கிக்கிறீங்க. நம்ம சொல்கிறத உங்களால் ஏற்றுக்க முடியுது, நீங்கள் வாங்கிக்கிறீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். அது என்னென்னு பார்த்தோன்னா வில்வ ஓடு. முழுக்க வில்வத்திலே செஞ்சது. பார்த்திங்கன்னா தெரியும், வில்வத்திலேயே செஞ்சுருக்கோம். ஃபுல்லாக டாப் பாட்டம் எல்லாமே வில்வம், மேலே ருத்ராட்சம் இருக்கும். இதை எதுக்கு பொதுவாகவே செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் விபூதி போட்டு வச்சுக்கலாம். இல்லைனா சில பேர் குலதெய்வத்துக்காக காசு சேர்த்து வைப்பீங்க, அதெல்லாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பையில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இதை செஞ்சுருக்கோம். முக்கியமாக இதில் நீங்கள் விபூதியை போட்டு வச்சு அந்த விபூதியை நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு நல்ல அதிர்வலைகள் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அப்படிப்பட்டதுக்காக தான் இதை செஞ்சுருக்கோம். ஸோ எதுக்காக வில்வம் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். அந்த வில்வம் எதுக்கு அப்படின்னு பார்த்தா, பொதுவாகவே நம்ம கோவிலுக்கு போகும்போதோ இல்லை வீட்டில் பூஜை பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா 3 இலைகள் வைப்போம். 3 இலைகள் எதுக்குன்னா, வில்வம் என்பது சிவன் அப்படின்ற சிவன் கோயில் அதிகமாக இதை பார்க்கறதுனால சிவனை பற்றி மட்டுமே எல்லாருமே சொல்லுவோம். பட் 3 இலைகள், அந்த வில்வ இலைகள் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிவன், பிரம்மா, விஷ்ணு இந்த மும்மூர்த்திகளை குறிக்கிறது தான் அந்த 3 இலைகளுக்கான தாத்பரியம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம கூடவே நம்ம வீட்டில் வச்சுக்க போகிறோம் அப்படிங்கிறது. இதெல்லாம் நீங்கள் கோவிலுக்கு போனால் தான் பார்க்க முடியும். கீழே விழுகாத அந்த பழத்தை எடுத்துகிட்டு வர மாட்டோமா, நிறைய பேர் ஏங்கி போயிருப்போம். அப்படிப்பட்ட விஷயம் உங்கள் வீட்டுக்கு வரும். ஸோ இந்த வில்வம் எதுக்கு அப்படிங்கிறதுல இன்னொரு காரணம் இருக்குது. இது மனுஷனுக்கு உண்டான ஒரு 3 விஷயத்தை இது நமக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அது என்னென்னா, சத்துவம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படின்னு சொல்லி. சத்துவம் அப்படின்னா தூய்மை, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. இது மனுஷன் எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது ரஜோகுணம்னா ஆர்வத்தில் நான் இதை செய்வேன் அப்படின்ற ஒரு எந்தூசியாசம் இருக்குல்ல, அது. தமோகுணம் அப்படின்னா ஒரு மந்தமாகவே இருக்கிறது, வேலை செய்கிறதுல ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கிறது. இது எல்லாமே எல்லா மனுஷனுக்குள்ளேயுமே இருக்குது. இந்த 3 குணங்களையும் ஒன்று மேலே ஒன்று கீழே இல்லாமல் சமநிலைப்படுத்தி கொடுக்கறது தான் இந்த 3 விஷயங்களுக்கான ஒரு குணம், தாத்பரியம். அதுதான் இந்த 3, சத்துவம், ரஜோகுணம், தமோகுணம். இது 3மே சேர்ந்து கொடுக்கறது தான் இந்த வில்வம், இந்த வில்வ இலை, வில்வக்காய். இது எல்லாமே நம்ம கோவிலுக்கு போகும்போதே நம்ம அது பக்கத்தில் நிற்கும்போது அது எதிர்மறை எண்ணங்களை எடுத்து நேர்மறை எண்ணங்களை மட்டுமே கொடுக்கும். நம்ம கொடுக்குற மந்திரங்கள், ஆன்மீக உணர்வுகள் எல்லாத்தையுமே இது கிரகிச்சுக்கிட்டு திருப்பி நமக்கே கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இது நமக்கு இன்றைக்கி கொடுக்குது. ஸோ இது நம்மக்கிட்ட இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல். இதெல்லாம் இருக்கும்போது சிவனே வீட்டில் இருக்கிற மாதிரி இன்றைக்கி இருக்குது, வாங்கிக்கோங்க. மேலே நம்பர் கொடுத்துருக்கு. வேணுங்கிறவங்க வில்வ ஓடுன்னு கேளுங்க, உங்களுக்கு ரிப்ளை வரும். நன்றி.